இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க கொடுத்த ஒரு அட்வைஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க, அது சார்ந்து மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாமெல்லாம் நம்முடைய குழந்தைங்கள்ட்ட ஸ்கூல் போகும்போதெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும், வாட்டர் பாட்டில் காலியாக வரணும், ஹெல்த் ஒழுங்காக பாரு, கவனமாக படி, டைரி வச்சுட்டு வந்துடாத, இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருப்போம். பசங்க கூட கேட்பாங்க, ஏம்மா டெய்லி சொல்கிற அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப ஒரே விஷயம் குழந்தைங்கள ட்ராப் பண்ணும்போதும் சரி, எல்லா நேரங்கள்லையுமே அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிற விஷயம் சாப்பிட்டுட்டு வா, வாட்டர் பாட்டிலை ஃபினிஷ் பண்ணிட்டு வா அப்படின்றது சொல்லிகிட்டே தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அவங்க அதை செய்யணும். அவங்க சாப்பிட்டுட்டு வரணும், வாட்டர் பாட்டில் காலியாக வரணும், இந்த மாதிரி அவங்க செய்யணுங்கிறதுக்காக நம்ம திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கோம். இதே மாதிரி தான், இல்லை இதை விட பல மடங்கு வித்தியாசமாகவே சொல்லலாம். ரசுல்லா கிட்ட ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க வரும்போதெல்லாம் குரானை கொண்டுட்டு வருவாங்க. குரானில் எல்லா விஷயங்களையும் டீச் பண்ணுவாங்க. அப்போது ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் அவங்க ரசுல்லாவுக்கு ஒரு அட்வைஸை சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. அது என்ன அட்வைஸ் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட கவனமாக கண்ணியத்தோடு நடந்துக்கிறது. எந்த அளவுக்கு நான் திங்க் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய அண்டை வீட்டுக்காரரை எனக்கு வாரிசாக்கிடுவாங்களோ. ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு என்ன வாரிசாக்கிடுவாங்க. அப்போது ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னா தன்னுடைய சொத்து குழந்தைங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு, மனைவி மக்களுக்கு இப்படி தானே பிரித்து கொடுப்போம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் இந்த அண்டை வீட்டுக்காரரை பற்றி அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்றத ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. ஆமாம், நம்முடைய மார்க்கம் இந்த நெய்பர்ஸை பற்றி அவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குது. ரசுல்லா கூட ஒரு தடவை சொல்லி காமிக்கிறாங்க, வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினு வல்லாஹி லா யுமினுன்னு ரசுல்லா 3 முறை சொல்கிறாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் முஃமினே ஆக மாட்டான், அவன் நம்பிக்கை கொண்டவனாகவே ஆக முடியாது, அல்லாஹின் மீது சத்தியமாக அவன் முஃமினே ஆக மாட்டான்னு 3 முறை ரசுல்லா சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசுல்லா நீங்கள் யாரை சொல்கிறீங்க, யார் முஃமின் ஆக மாட்டாங்க அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க, யார் தன்னுடைய நாவாலேயோ கையாலேயோ தன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு கொடுக்குறானோ அவன் முஃமின் ஆக மாட்டான் அப்படின்றத ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ நம்மளை யோசித்து பார்ப்போம். நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க நமக்கு எந்த வகையில் தொந்தரவு கொடுத்தாலும் அவங்களுக்கு திரும்ப நம்ம தொந்தரவு கொடுக்குறோமா? ஏன்னா அப்படி தொந்தரவு கொடுக்குறவன் முஃமின் ஆக மாட்டான்னு ரசுல்லா சொல்லிட்டாங்களே அப்படின்றத நினைவில் வச்சுப்போம். எத்தனை முறை ஹஜ்ஜு செய்யட்டும், நோன்பு வைக்கட்டும், தொழுகட்டும், ஜக்காத்து கொடுக்கட்டும், எல்லா காரியம் செஞ்சாலும் இந்த முஃமின் ஆக மாட்டான்ற ஒரு விஷயம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் முஃமினே ஆக மாட்டான் ரசுல்லா சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ நம்முடைய வாயாலையும் கையாலையும் எந்த வகையிலையுமே நம்முடைய அண்டை வீட்டுக்காரருக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்றத முழுமையாக அந்த விஷயத்தில் செயல்படுத்தணுன்றத உறுதியோடு இருப்போம். அல்லாஹ் உதவி செய்வான். அதையும் தாண்டி ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க, யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டுட்டாங்களோ அவங்க அண்டை வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்தட்டும்னு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா? அதன் அடிப்படையிலையும் நாம் நடந்துக்க முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு முறை ரசுல்லா சொல்கிறாங்க, ரசுல்லா கிட்ட ஒரு பெண்மணியை பற்றி பேசப்படுது. அந்த பெண்மணி எப்படியானவங்கன்னா, நிறைய தொழுவுவாங்க, அதிகமாக நோன்பு வைப்பாங்க, அதிகமாக தர்மமும் கொடுப்பாங்க. ஆனால் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட கண்ணியமாகவே நடந்துக்க மாட்டிருக்காங்க. அவங்க வாயை விட்டுடுறாங்க, வாய் பேச்சு பேசுகிறாங்க, அதிகமாக அவங்க கிட்ட சண்டை வருது. இவங்களை பற்றி என்ன ரசுல்லா நினைக்கிறீங்க, இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்படும்போது ரசுல்லா சொல்கிறாங்க, ஹிய ஃபின்னார், அவன் நிஜமாக நரகத்துக்கு தான் போவா அப்படின்ற மாதிரி ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. இன்னொரு பெண்மணியை பற்றி பேசப்படுது. அவங்க 5 வேளை தொழுகிறாங்க, மற்றபடி மற்ற தொழுகைகள் சுன்னத்தான தொழுகைகள்னால் பெருசாக இல்லை, 5 வேளை கண்டிப்பாக தொழுதுடுறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. ரமலானுடைய நோன்பு தவிர மற்ற நோன்புகளும் பெருசாக வைக்கிறது கிடையாது, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள் பேசுகிறாங்க. இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எங்கே போவாங்க அப்படின்றத கேட்கப்படும்போது ரசுல்லா சொல்கிறாங்க, ஹிய ஃபில் ஜென்னா, அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்கன்றதையும் ரசுல்லா நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் நரகத்துக்கு போகிறதுக்கும் நாம் நெய்பர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறதும்
முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரசூல்லா அபூதர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? "யா அபாதர் அபூதரே, நீங்கள் சமைச்சீங்கன்னா, குழம்பு வச்சீங்க அப்படின்னா, அதில் குழம்புல தண்ணீரை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய நெய்பர்ஸ்க்கு நீங்கள் குடுங்கன்னு" ரசூல்லா சொல்லுவாங்க. இப்போ ரசூல்லாவுடைய காலத்துலனா, குழம்பு வச்சு சமைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இல்ல. அவங்களுடைய விஷயம் எப்படின்னா, ரொட்டி மாரி கிரியேட் பண்ணுவாங்க. ரொட்டி மாதிரி செஞ்சு சமைப்பாங்க. இந்த மாதிரி ஃபுட்டு தான் செய்வாங்க. நம்மள மாதிரி டெய்லி ஆனங்காய்ச்சுறது, அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க ஃபங்க்ஷன்னு வரும்போது தான் ஆனங்காய்ச்சி, குழம்பு செஞ்சு, அந்த மாதிரி ஒரு கிராண்டா அடுத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கும்போது தான் அது செய்றாங்க. அதனால தான் ரசூல்லா சொல்றாங்க, "குழம்பு வச்சீங்கன்னா தண்ணி அதிகப்படுத்துங்கன்னு" சொல்லிட்டு. ஸோ நாம என்ன நெனைக்கிறோம், நம்ம மீனான சோறு இந்த மாதிரி செய்யும்போது மத்தவங்களுக்கு குடுக்கலாம். ஆனா ஒரு ஃபங்க்ஷன்னு வரும் பார்த்தீங்களா, ஒரு ஒரு விஷயம் கறியானம் போட்டு காய்ச்ச போறோங்கும்போது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம குடுக்க யோசிக்கிறோம். சாதாரணமா மீனானோ, இறாலானோ, இந்த மாதிரி முட்டானோ, இந்த மாதிரி ஏதாவது குழம்பு செஞ்சோன்னா, நம்ம அத குடுக்குறதுக்கு மனசு வந்துருது. ஆனா, நம்ம ரூ. 1500க்கு கறி வாங்கி போட்டு சமைக்கும்போது, அந்த கறியானத்த குடுக்க நமக்கு மனசு வராது. ஏன்னா, அது நமக்கு ரொம்ப விலை கூட, உயர்ந்தது. நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தானே அது சரியா வரும்னு நெனைக்கிறோம். ஆனா ரசூலுல்லா அபூதர்ட்ட சொல்றாங்க, "யா அபாதர், அபாதரே நீங்க குழம்பு வச்சீங்க அப்டின்னா" குழம்புங்கிறது ரசூலுல்லாவுடைய காலத்துல என்னைக்காவது வைப்பாங்க. "அப்படி செஞ்சீங்கன்னா, தண்ணிய நீங்க அதிகப்படுத்துங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கெல்லாம் சந்தோஷமா குடுங்கன்னு" சொல்றாங்க. ஸோ, அதன் அடிப்படையில நம்முடைய உணவு எதுவோ, அதுல நம்ம அதிகமா நம்ம ஃபங்ஷனுடைய நேரமாகவே இருந்தாலும், அந்த நேரத்திலயும் நம்முடைய நெய்பர்ஸ கண்ணியப்படுத்தணும். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு குடுக்கணும். "மணக்குதுப்பா, அவங்க வீட்ல என்னமோ சமைக்கிறாங்க." டெய்லி மணக்குதுன்னு சொல்லி எல்லாருமே கேட்க மாட்டாங்க. சரியா? எப்பயாவது ஒரு விஷயம் செய்யப்படும்போது, அவங்க வீட்ல ஏதோ சமைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் நமக்கு தெரியும். ஸோ, அந்த நேரங்கள்ல நீங்க குடுங்க அப்படின்றதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு டீச் பண்றாங்க. மத்த நேரங்கள்லயும் குடுக்கலாம். ஆனா, அந்த ஃபங்ஷனு நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படிங்கும்போது, அத நீங்க அவங்களுக்கு அதிகப்படுத்தி குடுங்க அப்படின்றத ரசூலுல்லாஹ் நமக்கு டீச் பண்றாங்க. ஸோ, இது எல்லாத்துலயுமே நம்ம கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய நெய்பர்ஸ தான். ஸோ, நம்முடைய நெய்பர்ஸ கண்ணியப்படுத்துவோம். அதன் மூலியமா அல்லாஹ்விடத்துல நாம கண்ணியத்த பெறுவோம். வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.